காவேரியும் மனசு விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி வரதை பார்த்த விஜய், எங்கே போயிட்டு வர காவேரி, நான் உனக்கு கால் பண்ணேன் கால் போகலை அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நீயே சுவிச் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்குறாரு விஜய். ஜங்காலாம் வந்துட்டே இருந்துச்சு, அதான் சுவிச் ஆஃப் பண்ணினேன், ஆனால் ஆன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க காவேரி. பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க. காவேரி இப்போ அவங்க வராங்க. நான் உன்னை தேடி ஆஃபீஸ் வந்தேன், உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு விஜய். தாத்தா இப்போ தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நீயும் என்னை தேடி ஹாஸ்பிட்டல் வந்த போல அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் உங்களை தேடி வரல, வெண்ணிலாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நான் இங்கே கிளம்பி வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, அதனால தான் அவளை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் தூங்கலை, இல்லை அப்போ போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. நான் மத்தியானமே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்க போல், ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி. ஓவராக பொசிட்டிவாக இருக்கா போலையே, இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். குமரன் வீட்டுக்கு வந்த உடனே குமரன்ட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க கங்கா. யாருங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷூட்டிங் போகிறேன்னு போய் சொல்லிட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. இனிமேல் நம்ம கங்காட்ட விஷயத்தை மறைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு குமரன். கதாநாயகன் அப்படின்னு ஒரு ஆடிஷன் நடந்துச்சு, அதில் தான் நான் கலந்துக்க போனேன் கங்கா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். என் கூட நடித்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்த பண்ண ரீல்ஸ் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு குமரன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஆடிஷனில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் டாப் 10ல் நானும் வந்துட்டேன், நான் செலக்ட் ஆகிட்டேன் கங்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு குமரன். உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சது தப்பு தான், இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லலான்னு இருந்தேன் கங்கா அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட கங்காவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் சந்தோஷப்பட்டாலும் மனசு ஓரத்தில் குமரன் தன்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற திங்கிங் இப்போ கங்காவுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் விஜய் காவேரியை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறாரு. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.